ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான தியரம்ஸான ரிமைண்டர் தியரமும் ஃபேக்டர் தியரமும் அதோட ப்ரூஃப் என்ன, அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அது எப்படி சம்ஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல ரிமைண்டர் தியரம் பார்க்கலாம். ரிமைண்டர் தியரம் கிளியராக புரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணும்போது, இப்போ 17 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 8s are 16, ரிமைண்டர் 1 கிடைக்கும். இந்த 1ன்ற நம்பர் 2-ஐ விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இந்த டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த டிவைடண்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஈக்குவல் டு இந்த டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரிமைண்டர் கூட ஆட் பண்ணுவாங்க. அதாவது 2 × 8 + 1 அப்படி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 17 தான் கிடைக்கும். 2 8s are 16, 16 + 1 17. இதுதான் யூக்ளிட்ஸ் லெமா அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். இது பாலினாமியலுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம் p(x) அப்படின்னு, அதை ஒரு லீனியர் பாலினாமியலால் டிவைட் பண்ணுறோம். ஒரு x - a அப்படின்ற டேர்மால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டரும் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ரிமைண்டரை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரிமைண்டர் தியரம் வந்தது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். யூக்ளிட்ஸ் லெமா, அந்த யூக்ளிட்ஸ் லெமா படி இந்த டேர்ம்ஸை வந்து p(x) = அதாவது இந்த டிவைடண்ட் ஈக்குவல் டு x - a-வையும் q(x)ஐ மல்டிபிள் பண்ணி அது கூட r(x)ஐ ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் 100% சொல்ல முடியும். இதுதான் யூக்ளிட்ஸோட லெமா. இப்போ இதில் இந்த x - a-வையும் r(x)ஐயும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த r(x)ஓட டிகிரி வந்து x - a-வை விட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி சின்னதாக இருந்தால் தான் நம்ம இந்த டிவிஷனை என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ x - a-ல x-ஓட பவர் 1 இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா டிகிரி ஆஃப் x - a வந்து 1. அப்போ கண்டிப்பாக டிகிரி ஆஃப் r(x) என்னவா இருக்கும்னா 1-ஐ விட சின்ன நம்பராக இருக்கும். அப்போது அதோட டிகிரி வந்து 0. டிகிரி 0வாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ r(x)ன்றதை நம்ம rன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் x வரணும்னு அவசியம் இல்லை. அது ஏதாவது ஒரு நம்பராக இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், rன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரூஃப் வந்து இப்படி எழுத முடியும் நம்மளால். அப்போ எந்த ஒரு பாலினாமியலும் p(x)ஐயும் நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும்னா x - a-வால் டிவைட் பண்ணும்போது ஒரு q(x)ம் ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு லீனியர் பாலினாமியல்ன்றதால ரிமைண்டர் டைரெக்டாக ஒரு நம்பராக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்போ ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா, இந்த r எனக்கு வேணும்னா இந்த டேர்ம் இங்கேருந்து மூவ் ஆகணும், இது எனக்கு எலிமினேட் ஆகணும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகுறதுக்கு இங்கே என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ a - a 0 ஆகிடும். 0 × எனி டேர்ம் என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a அப்ளை பண்ணும்போது p(a) = இந்த டேர்ம் a - a வந்து 0 ஆகிருக்கும் ப்ளஸ் r அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ரிமைண்டர்ஸ் ஈக்குவல் கண்டிப்பாக p(a) தான். இதுதான் ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற பாலினாமியலில் எக்ஸோட பிளேஸில் இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஏ எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா டிவைசர்னு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். x - a 0 ஆகணும்னா x = +a சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணால் p(a) கிடைக்கும். அதை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட ரிமைண்டர் தியரம். And dividing any polynomial p(x) of degree 1 or more than 1 by the linear polynomial x - a, the remainder obtained is p(a) அப்படின்றதா ரிமைண்டர் தியரம். இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்களேன். இந்த பாலினாமியல் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. when divided by x + 1, இந்த பாலினாமியலை x + 1ஆல் டிவைட் பண்ணும்போது leaves the remainder 16. 16 ரிமைண்டராக கிடைக்குது. அப்போ find a அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டிவைசர் வந்து x + 1 அப்படின்னா எப்போவுமே டிவைசர் என்ன கொடுக்குறாங்களோ அவங்கள ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு என்ன டேர்ம் வேணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைசர் ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கும்போது +1 அந்த பக்கம் போனால் என்னவாகும், -1 ஆகும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கொஸ்டின் வந்து p(x)ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால p(x) தான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸோட பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ p(-1) எக்ஸோட வர எல்லா இடத்துலையும் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அதுதான் நம்மளோட ரிமைண்டர். அதுதான் நம்மளோட ரிமைண்டர் தியரம் சொல்லுது. இந்த ரிமைண்டரோட வேல்யூ 16 அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்போ p(-1)ஓட வேல்யூ 16ன்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டின்ல எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ p(-1) போடுறோம். எக்ஸ் வர இடத்துலலாம் -1. 2 × -1³ -3 × x² இருக்கிறதுனால -1² ப்ளஸ் a × -1 -3a ப்ளஸ் 9. எக்ஸுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணும், ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு கொஸ்டினில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 16ன்னு எழுதிக்கலாம்.
-1 கியூப் பண்ணா -1 into -1 into -1 3 டைம்ஸ் வரும். அப்போ -1 அப்படியே தான் வரும். 2 into -1 -3 into -1 ஸ்கொயர் பண்றோம். -1 into -1 +1 ஆயிடும். எப்பவுமே -1 பவர்ல ஆட் நம்பர் வந்துச்சுன்னா -1 வரும். ஈவன் நம்பர் வந்தா +1 வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறி இருக்கும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் a வந்திருக்கும். இங்க -3a இருக்கு. இங்க +9 = 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணிடலாம். 2 -1 மல்டிபிள் பண்ணா -2 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 -1aவும் -3aவும் ஆட் பண்ணா -4a = இந்த +9 அங்க எடுத்துட்டு போயிடலாம். -9 ஆயிடும். 16 -9 கிடைக்குது. ஸோ -2வும் -3யும் -5 -4a = 16ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 7 கிடைக்குது. -5 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா +5 ஆகும். -4a = 7 + 5 கிடைக்குது. ஆட் பண்ணா 12. அப்போ -4a = 12. மல்டிபிள் இருக்க -4 அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு போகும். ஸோ மைனஸ் வந்து மேல எடுத்துக்கலாம். டினாமினேட்டர்ல வர மைனஸ் நம்ம நியூமரேட்டர்ல தான் யூஸ்வலா எழுதுவோம். அப்போ -3 அப்படின்றது தான் ஏயோட வேல்யூ. ஸோ ரிமைண்டர் தியரம் இப்படிதான் அப்ளை ஆகுது. ஸோ இப்போ ஃபேக்டர் தியரம்னா என்னன்னு பாருங்களேன். If polynomial p of x of degree 1 or more than 1 and a is any real number, then x minus a will be the factor of p of x if p of a is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட கான்வர்ஸ் தான் எழுதியிருக்கோம். அதாவது p of a அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இப்போதான் ரிமைண்டர் தியரம் படி அதை நம்ம ரிமைண்டர்னு பார்த்தோம் இல்லையா. ரிமைண்டர் 0வா இருந்தா x minus a வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 = 4 × 3 அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்ல முடியும் 4 is a factor of 12, 3 is a factor of 12 அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 4ம் 12 டிவைட் பண்ணும், 3யும் 12 கண்டிப்பா டிவைட் பண்ண இவங்க ரெண்டு பேரோட மல்டிபிளிகேஷன் தான் 12ன்னு இருக்கிறதுனால இந்த கான்செப்ட் தான் இங்க இருக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரிமைண்டர் தியரம்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி x minus aன்ற ஒரு டிவைசரால டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோஷன்ட்டும் ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும். ரிமைண்டரை வந்து நம்ம p of a அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா x minus a-வால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து p of a தான் கிடைக்கும்ன்றது தான் இப்போ நம்ம ரிமைண்டர் தியரம்ல பார்த்தோம் இல்லையா. அதனால இங்க p of a-ன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ இப்படிதானே இருக்கு. இப்போ என்னோட ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா p of a சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். இந்த டேர்ம் இங்க இருந்து போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? p of x is equal to x minus a multiple by q of x ன்னு இருக்கும். அப்போ இந்த பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. 12 = 4 × 3 மாதிரி என்னோட பாலினாமியல் வந்து x minus a × q of x ன்னு இருக்கு. அப்போ x minus a-வும் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் தான், இந்த q of x-ம் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் தான். அப்போ which implies x minus a is a factor. இதுதான் உங்களோட ஃபேக்டர் தியரம். ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும்னா அதோட ரிமைண்டர் 0 ஆயிருக்கணும். எந்த ஒரு டிவிஷன்லயும் ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா அதை டிவைட் பண்ண டிவைசர் அந்த டிவைடண்டோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது தான் ஃபேக்டர் தியரம். ரொம்ப சிம்பிள் இது. அதே மாதிரி இதை கான்வர்ஸ்லி எப்படி கூட சொல்லலாம்னா x minus a ஒரு ஃபேக்டரா இருந்தா கண்டிப்பா அதோட ரிமைண்டர் 0 ஆயிடும் அப்படியும் நம்ம சொல்லலாம். அதுதான் ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி क्वेश्चन எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. இப்போ ஃபேக்டரைஸ்னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிவைசர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை பிரேக் பண்ணால் 3 ஃபேக்டர் கிடைக்கும்னு தெரியும். இப்போ இதோட ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபேக்டர் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் அப்படியே 0 ஆகுதோ அப்போ அந்த எக்ஸோட பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ற நம்பரை யூஸ் பண்ணி அதோட ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது p of a 0 ஆச்சுன்னா x minus a is a factor. அதுதான் நம்மளோட ஃபேக்டர் தியரம். எந்த நம்பர் இந்த பாலினாமியலை 0 பண்ணுதோ அந்த டேர்ம் தான் அதோட ஃபேக்டர். அப்போ x minus a is a factor அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது ஏமா இங்க பிளஸ் a போட்டுட்டு இங்க மைனஸ் a போடுறோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதாவது x is equal to a ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆகுதுன்னா இந்த பிளஸ் a ஈக்குவல் தான் இந்த பக்கம் வரும்போது x minus a is a factorன்னு கிடைக்குது. அதுதான் அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ஆக்சுவலா ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணணும். இப்போ முதல்ல p of 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1³ plus 13 1² plus 32 into 1 plus 20. இது எல்லா நம்பருமே பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா ஆட் பண்ணா 0 வராது. அப்ப இது நாட் ஈக்குவல் டு 0. அப்ப x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வரல. அப்ப இந்த +1 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? -1 ஆகும். அப்ப நம்ம என்னன்னு சொல்லிடணும்னா x minus 1 is not a factor னு சொல்லிடணும். ஸோ இது 1 போட்டா ஃபேக்டர் வர மாட்டுது. அப்ப x minus 1 இந்த பாலினாமியல டிவைட் பண்ணாதுன்னு நம்ம டிசைட் பண்றோம். அடுத்து p of -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இதுல எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா நீங்க +1 சப்ஸ்டியூட் பண்ணியே நீங்க பார்க்கவே தேவையில்லை. கண்டிப்பா அது 0 ஆகாது. ஸோ நம்ம -1 -2 அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் எடுத்தா நம்ம ஈஸியா ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணா -1³
plus 13 into minus 1 square plus 32 into minus 1 plus 20 கிடைக்குது. minus 1 cube பண்ணா minus 1 தான். plus 1 square minus 1 square பண்ணா plus 1 ஆயிடும். 1 13s are 13. இங்க plus into minus minus 32, இங்க ஒரு plus 20 இருக்கு. minus 1 plus 12 ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. மைனஸ் பண்ணா 12 கிடைக்கும். பிக் நம்பர் சிம்பிள் பிளஸ். minus 32 plus 20 ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருக்கு. மைனஸ் பண்ணா 12 கிடைக்கும். ஆனால் பிக் நம்பர் சைன் மைனஸ், அப்போ மைனஸ் 12 0ன்னு கிடைச்சிச்சு. அதாவது x is equal to minus 1ன்ற சப்ஸ்டியூஷன்ல எனக்கு 0 வந்திருக்கிறதுனால மைனஸ் 1 அந்த பக்கம் போனா பிளஸ் 1 மாறிடும். அப்ப x plus 1 is a factor அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்ப x plus 1 is a factor. இதுல தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இங்க minus 1 போட்டிருக்கோம், இங்க plus 1 போட்டுரும். கண்டிப்பா plus 1 தான் போடணும். அப்பதான் அது அந்த பக்கம் போகும்போது minus 1 சப்ஸ்டியூஷனுக்கு போகும். அதுதான் நம்ம ரிமைண்டர் தியரம்லையும் கத்துக்கிறோம், ஃபேக்டர் தியரம்லையும் பார்க்கிறோம். ஸோ x plus 1 ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷனா 3 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்ல, ஒரு ஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2 ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னு டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம், இல்லை லாங் டிவிஷன் சிந்தடிக் டிவிஷன் ரெண்டுமே அப்ளிகபிள். இதில் சிந்தடிக் டிவிஷன் தான் வந்து ரொம்ப ஈஸி. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு சிந்தடிக் டிவிஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். நடுவில் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்தா அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுங்க. 1 + 13 + 32 + 20 இருக்கு. இங்கே நம்மளோட டிவைசர் யாரு நம்ம கண்டுபிடிச்சோம், x plus 1 தான் ஃபேக்டர். டிவைட் பண்ற நம்பர் வந்து -1ல பண்ணாதான் ரிமைண்டர் 0 வருது. அந்த -1 இங்க எழுதிட்டு எப்பவுமே இந்த முதல் நம்பர் மட்டும் அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இறக்கியாச்சா, -1ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. இப்படிதான் மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்க போடணும். -1 × 1 -1. 13ல 1 மைனஸ் பண்ணா 12 கிடைக்கும். -1 × 12 -12. 32ல 12 மைனஸ் பண்ணிட்டா 20ன்னு கிடைக்கும். இப்போ -1 × 20 மல்டிபிள் பண்ணா -20. அப்போ இந்த கடைசியில் 0 கிடைச்சிருச்சு. அப்போ ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சாச்சு. இந்த முன்னாடி இருந்த நம்பர் தான் நம்மளோட கோஷன்ட். இதான் நம்மளோட கோஷன்ட். இதை எடுத்து எப்படி எழுதணும்னா இந்த கடைசி நம்பர் அப்படியே எழுதிக்கணும் +20. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட எக்ஸ் சேர்க்கணும். ஸோ 12x. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட x² சேர்க்கணும். இதுதான் கோஷன். இதை நீங்கள் நார்மல் டிவிஷன் மெத்தடில் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர் தியரமில் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டதுனால கண்டிப்பாக ரிமைண்டர் இங்கே 0 தான் கிடைக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மல்டிபிள் பண்ண 1 20 மல்டிபிள் பண்ணால் 20 வரணும். மல்டிபிள் பண்ணால் 20யும் நடுவில் 12ம் தேவைப்படுது. 12 வேணும்னா 10 2s பண்ணாலே 12 கிடைக்கும். 10 2s 12. +12னால +10 +2ன்னு போட்டுக்கலாம். இங்க 1x² இருக்கிறதுனால இங்க டினாமினேட்டர்ல 1 டிவைட் பண்றதுனால எந்த வேல்யூமே மாறாது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு x போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து x + 10 x + 2ன்னு எழுதிடலாம். எல்லா சம்முமே இந்த பேட்டர்ன்ல உங்களால பண்ண முடியும். x² கோஎஃபிஷியன்ட்ல டிவைட் பண்ணிட்டு இருக்கிற வேரியபிளை முன்னாடி சேர்த்துக்கலாம். சப்போஸ் இங்க வேற ஏதாவது நம்பர் வந்தா கூட இப்படி கேன்சல் பண்ணிட்டு இப்படி எழுதுனா நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இந்த 1 இங்க சேர்த்துக்கிட்டா 1x + 10னாலும் x + 10னாலும் 1 தான். இது எல்லா சம்முக்கும் அப்ளிகபிள். அப்ப நமக்கு 3 ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. 2 ஃபேக்டர் இங்க இருக்கு. முதல்ல ஒரு ஃபேக்டர் நம்ம இங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். x + 1 is a factorன்னு எழுதியிருக்கோம்ல, அதையும் நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும். இதை வந்து சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணாமல் நார்மல் லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணாலும் அதே தான் வரும். ஆனால் லாங் டிவிஷனில் பண்ணும்போது இங்கே இந்த x + 1 இஸ் அ ஃபேக்டர் வந்துச்சுன்னா அந்த x + 1 அப்படியே டேரெக்டாக வச்சு இப்படி டிவைட் பண்ணிட்டே வந்தாலும் ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வரும். கோஷன்ட் பாருங்கள், இங்கே கிடைச்ச அதே 1 12 20 அதே டேர்ம்ஸ் தான் இங்கேயும் கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ கடைசியாக 3 ஃபேக்டரையும் எடுத்து இந்த மாதிரி எழுதிருங்க. இந்த மெத்தடில் பண்ணாலும் கோஷன்ட் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கண்டிப்பாக எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.